76வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தலைநகர் டெல்லி விழாக்கோலம் பூண்டுள்ளது. இந்தியாவின் ராணுவ வலிமையையும் கலாச்சார சிறப்பையும் விளக்கும் அணிவகுப்புகளும் அரங்கேற உள்ளன. 1947 ஆங்கிலேயர்களிடம் இருந்து விடுதலை பெற்ற இந்தியா 1950 ஜனவரி 26 மக்களாட்சி நாடாக உருவெடுத்தது. குடியரசாகி அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்ததன் 76வது ஆண்டு விழா டெல்லியிலும் பிற மாநிலங்களிலும் விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள பிரதான விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ கலந்து கொள்ள உள்ளார். இந்தியாவின் முதல் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றது அப்போதைய இந்தோனேஷிய அதிபர் சுகர்னோ என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைக்க உள்ளார். குடியரசு தின அணிவகுப்பில் பிரம்மோஸ், பினாகா, ஆகாஷ், பிரளய் போன்ற ஏவுகணைகள் எடுத்துச் செல்லப்பட உள்ளன. பீஷ்மா பீரங்கிகள், அக்னிபான், பஜ்ரங் ஆகிய ராக்கெட் லாஞ்சர்களும் அணிவகுக்க உள்ளன. முப்படை வீரர்களும் சாகசங்களில் ஈடுபட உள்ளனர். மெய்சிலிர்க்க வைக்கும் விமானப்படை சாகசங்களும் இடம்பெற உள்ளன. 16 மாநிலங்களின் கலாச்சார சிறப்பை விளக்கும் அலங்கார ஊர்திகளும் ஊர்வலமாக செல்ல உள்ளன. நாடெங்கும் உள்ள பல்வேறு ஊராட்சி அமைப்புகளின் தலைவர்களும் விழாவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். விழா சுமூகமாக நடைபெற 15,000 காவல்துறையினரும் 70 கம்பெனி துணை ராணுவ படையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லி எல்லைகளில் தீவிர சோதனை நடைபெறும் நிலையில் AI கேமராக்கள், ட்ரோன்கள் என்று நவீன முறைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விழா நடைபெறும் நேரத்தில் டெல்லி விமான நிலையம் மூடப்பட உள்ளது. புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை அரசு நிர்வாகத்தில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 76வது குடியரசு தினத்தையொட்டி நாட்டு மக்களிடையே திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பல தசாப்தங்களாக வேரூன்றி கிடக்கும் காலனித்துவ மனநிலையை அகற்ற பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் திருத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வந்தால் அரசின் செயல் திட்டங்கள் முடங்குவதை தடுக்க முடியும் என்றும் நிதிச்சுமையை குறைக்க முடியும் என்றும் கூறினார். 75 ஆண்டு கால நாட்டின் வளர்ச்சிக்கு அரசமைப்பு சட்டம் அடிப்படையாக இருந்ததாகவும் நம் எதிர்கால வளர்ச்சிக்கு வழிகாட்டுவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார்.